நவரச நாயகன் கார்த்திக் 90s பெரிய ஹீரோ. ஒரு மனைவியை வச்சுட்டே காலம் தள்ள முடியாது இந்த காலத்தில். ஒரே வீட்டில் 2 மனைவியை வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். பெரிய ஹீரோ கார்த்திக். சோலைக்குயில்ன்ற ஒரு படத்தில் ஹீரோயினாக நடித்த ராகினியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க தங்கையையும் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்து வசிக்கிறதா கேள்வி தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. அவரோட தமிழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே ஆசையாக இருக்கும் கேட்கலான்னுட்டு. ஒரு மாதிரி குழந்தை தமிழ் அது. அவர் நடித்த படங்கள்லாம் செம்ம ஹிட்டு. அப்படியே நவரச நாயகன் சொல்லுவாங்க. அவரோட அப்பா முத்துராமனோட பையன்தான் கார்த்திக். முத்துராமனும் அந்த நேரத்தில் 60s இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காரு. நவரச நாயகன் பேர் எடுத்த இவர் நல்ல ஹீரோ. அவர் 90ஸ்லலாம் அப்படியே காதல் மன்னன் தான். அப்படியே அவர் கார்த்திகை பார்த்தாலே அப்படியே பார்த்திங்கன்னா காதல் மன்னனும் சொல்லலாம். அந்த மாதிரி இருப்பார். நிஜ வாழ்க்கையிலையும் 1க்கு 2 மனைவியாக கட்டி அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை நடத்திட்டுருக்காரு. ஒரே வீட்டில்னா பாருங்களேன், ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே காலம் தள்ள முடியாது இந்த காலத்தில். பட் அவர் 2 மனைவியை வச்சுக்கிட்டு காலம் தள்ளியிருக்காரு ஒரே வீட்டில். பெரிய விஷயந்தான். இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். மாலை நேரத்தில் கேட்குறதுக்கு சாங் அப்படியே அதுலேயே போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப அப்படியே கேட்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்படியே சலிக்காத சாங்ஸ்லாம் இருக்குது அதில். இந்த சாங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நவரச நாயகன் இப்போ உடம்பு சரியாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக அவர் மீண்டு வரணும். நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் கேட்குறப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மைண்டு மாறிடும். என்ன டென்ஷன் இருந்தாலும் நம்ம சாங்ஸு கேட்குறப்ப அது அப்படியே அதுக்குள்ளேயே லயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நம்மளுடைய பிரச்சனைகளோ நம்மளோட கஷ்டங்களோ தெரியாது. சாங்ஸ் கேட்குறது அவ்வளவு இனிமையாக இருக்கும். இளையராஜா சாங்ஸ் எத்தனை இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சாங்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லா அதிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கான ஒரு வழி. சிலர் புக்ஸ் படிப்பாங்க, அதுவும் செய்யலாம். 60ஸ்ல ஆகட்டும் 90ஸ்ல ஆகட்டும் அந்த ஷார்ட் பார்த்தாலே போதும். எதுக்கு அவுட்டோர் பார்த்திங்கன்னா இப்போலாம் வெளிநாடெல்லாம் பெருசாக போகிறாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் கூட முடிச்சிருவாங்க. ஆனால் அவ்வளவு நல்ல கேரக்டர்ஸு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் எந்த காலத்துக்கும் கேட்கலாம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அப்பா தாம் தூமு குதிக்கணும். அப்படியே பப்பு ரெஸ்டாரண்ட்டு அப்படியே வெளிநாடெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறது, அப்படியே டாம்பீகமாக ஆடம்பரமாக அப்படியே பாலிஷாக அதை தான் காமிக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த கால சாங்ஸ் எல்லாம் எப்பயுமே கொஞ்சம் நம்மளை போல் ஏஜ் இருக்கிறவங்க ஒரு ஆஃப்டர் 50, 60, 70ஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரியான சாங்ஸு தான் லயிச்சு கேட்பாங்க. அவ்வளவா ஒரு டாம்பீகமாக சிம்பிளாக இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. அந்த கால ஆட்கள்லாம் அப்படி இருந்தது அந்த கால படங்கள். ஆனால் இப்போ கேட்டால் கூட அந்த சாங்ஸ்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது. ஒரு அமைதியாக அப்படியே மெலடியாக அப்படியே போகும். அது உள்ளேயே அப்படியே போயிடலாம். ஆனால் இப்போ சாங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியல. அவ்வளவு அப்படியே எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடி கணக்கில் போகுது இப்போ. அப்போல்லாம் லட்சங்கள்லேயே முடிச்சிடுவாங்க. இப்போ கோடி கணக்கில் போயின்ட்டுருக்கு. அப்போ கூட டைரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் திருப்தி அடையல. இன்னும் அடுத்து என்னன்னு தான் போயின்ட்டுருக்காங்க. இந்த காலகட்டம் அப்படி ஆயிடுச்சு.
அந்த காலத்தில் அதெல்லாம் தேவைப்படலை. பாட்டு தெரிஞ்சிருக்கணும், நடனம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அப்போல்லாம் அவங்களே ஓனாகவே பண்ணுவாங்க. இப்போ தான் டப்பிங்கு, அவங்க பேச தெரியலனாலும் வேற ஒருத்தரை வச்சு டப்பிங் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. அப்போல்லாம் ஊமை படங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அதுலேயே எவ்வளோ ஓடியிருக்கு. அப்போல்லாம் பாடல்கள் வந்துட்டே இருக்கும். அப்படியே ஒரு பாகவதர் கால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்.